பிஸ்னஸில் நம்ம படிக்கிற ஸ்ட்ராட்டஜிகள், பிஸ்னஸில் உள்ள மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் நம்மட அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம படிச்சு கொள்ளலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த இலங்கை போன்ற நாடுகளில் எல்லா அரசாங்கத்திடத்திலையும் பொதுமக்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைக்கணும், பெட்ரோல் டீசல் பில்லை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில நாடுகளில் உதாரணமாக சில நாடுகளில் இந்த டிராஃபிக் ஃபைன் இருக்குது தானே, அந்த ஃபைனை ஹை ஸ்பீடில் போனால் அல்லது வேறு ஏதாவது ஒரு மொபைல் யூஸ் பண்ணால் அல்லது ராங் பார்க்கிங்கில் போட்டால் இது ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி ஃபைன் பண்ணும்போது அந்த ஃபைனை நம்ம பே பண்ணுறதுக்கு சில நேரம் இந்த மாதத்துக்குள்ளே பே பண்ணால் 50% டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க, அல்லது இந்த வருஷத்துக்குள்ளே பே பண்ணால் 50% டிஸ்கவுண்ட் சொல்லி பொதுமக்களுக்கு அந்த அரசாங்கங்களே சில சலுகைகளை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் 2-3 காரணங்கள் இருக்குது. முக்கியமான ஒரு காரணம் அந்த நாட்டு மக்களுக்கு அவங்க கொடுக்குற சில சலுகைகள். 2வது அப்போ தான் உரிய நேரத்தில் அந்த ஃபைனை கலெக்ட் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் சுமைகளை குறைச்சி அந்த ஃபைனை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே சிஸ்டத்தை இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லில் நம்ம இலங்கை போன்ற நாடுகளில் கொண்டு வரலாம். இப்போ 2 மாதத்துக்கு மேலே அல்லது 3 மாதங்களுக்கு மேலே எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட இருக்குது, டியூ இருக்குது அப்படின்னு சொன்னால் பொதுமக்களுக்கு அரசாங்கம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், இப்போ உள்ள டியூவெல்லாம் கட்டுறவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கோடிக்கணக்கில் நாடு முழுக்கையிலும் நிறைய பெண்டிங் இருக்குது, அந்த பெண்டிங் எல்லாம் மக்கள் உடனே கட்ட ஆரம்பிப்பாங்க. அது முதலாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி. 2வது புதுசாக எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு புதிய வீடு கட்டிட்டு புதிய கடைகளை ஓப்பன் பண்ணி கொள்ளலாமல் புதிய ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டில் புதிய தோட்டங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எடுக்கிறதுக்கே ஒரு பேமெண்ட் கட்டணும். அப்போ அந்த பேமெண்ட்டை கட்ட முடியாமல் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அல்லது அப்ளிகேஷனை கொடுத்துட்டு உரிய அதிகாரிகளுடைய அந்த டிலே காரணமாக அவங்க கவனஈனம் காரணமாக அந்த கனெக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கனெக்ஷனை ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மாதம் மாதம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும்னு சொன்னால் புதிய யூசர்கள் அதிகமாகிறாங்க. புதிய பிஸ்னஸில் புதிய கஸ்டமர் மாதிரி சேர்ற மாதிரி கவர்மெண்ட்டில் இப்படியான சலுகைகளை கொடுக்கறதுனால புதிய யூசர்கள் அதிகமாகிறாங்க. அப்போ அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நிறைய ஆங்காங்கே வர இருக்கின்ற கோடிக்கணக்கான கலெக்ஷன்கள் வந்து சேரும். அப்போ இது மாதிரியான திட்டங்களை வச்சு எலக்ட்ரிக்கல் பில்லை ஒரு குறிப்பிட்ட அளவால் நம்மளால் குறைச்சி கொடுக்க முடியும். இது எலக்ட்ரிக்கல் பில்லுக்கு மட்டும் இல்லை, ஒரு அரசாங்கத்துடைய எல்லா சேவைகள்லையுமே இந்த திட்டங்களை கொண்டு வரும்போது மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அரசாங்கத்துக்கும் உரிய நேரத்தில் உரிய பணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நல்ல பல சேவைகளை செய்யறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். இதுதான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம பிஸ்னஸை படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.